Taste the Daily. தலைநகர் சென்னையில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 845 கிலோ கஞ்சா சிக்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். ஒடிசாவில் இருந்து கண்டெய்னர் லாரி மூலமாக கடத்தி வரப்பட்ட 848 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சாவை கொண்டு வந்த 3 பேரை பிடித்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4,25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் என்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு இந்த கஞ்சாவை கண்டெய்னர் லாரி மூலமாக கடத்தி வருவதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அம்பத்தூர், நல்லூர் சுங்கச்சாவடி அருகே அதிகாரிகள் நின்று கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து விசாரணை செய்கிற போது கண்டெய்னருக்குள்ளே மிளகாய் மூட்டைகள் இருந்திருக்கிறது. மிளகாய் மூட்டைகளை நகர்த்தி பார்க்கிற போது அதற்குள்ளே விலை உயர்ந்த கஞ்சா மூட்டைகள் பண்டல் பண்டலாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த கஞ்சா பண்டல்கள் அனைத்தையும் எடுத்து விசாரணை நடத்திய போது சுமார் 848 கிலோ கொண்டு வருவதாக அந்த 3 பேர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கஞ்சாவை கொண்டு வந்த சிவா, பார்த்தசாரதி, தினேஷ் ஆகிய 3 பேரை பிடித்து தீவிரமான ஒரு விசாரணையை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒடிசாவில் இருந்து தமிழகத்துக்கு எங்கே இந்த கஞ்சா செல்லுகிறது? புத்தாண்டு வரப்போகிறது. குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு தினத்திலே நட்சத்திர விடுதிகளில் களை கட்டக்கூடிய அந்த ஆடல் பாடல் நடனங்களுக்கு இந்த கஞ்சா விருந்து வைப்பதற்காக, விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அல்லது பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அல்லது வேறு எதற்காக இந்த கஞ்சா இங்கே கொண்டு வரப்படுகிறது, இதற்கு எங்கு கொண்டு சென்று இந்த கஞ்சாவை விநியோகம் செய்ய போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தீவிரமான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகம் என்பது போதைப் பொருள் மாநிலமாக தொடர்ந்து மாறி வருகிறது. கஞ்சா, மெத்தபெட்டமின், பிரவுன் சுகர், அதே போன்று போதை மாத்திரைகள், கஞ்சா சாக்லேட், கஞ்சா எண்ணெய், இப்படி பல்வேறு விதமான போதைப் பொருள் தமிழகம் இதுவரை கண்டிராத, அறிந்திராத போதைப் பொருள் அனைத்துமே வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் தமிழகத்தை குறிவைத்து தொடர்ந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இருக்கக்கூடிய இளைய சமூகம் சீரழிந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஆனாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கஞ்சாவை தடுத்த பாடுகளை, குறிப்பாக முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை சுதந்திரமான ஒரு செயல்பாடுகள் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாயிலாக வேதனை தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த கஞ்சா போதைப் பொருள் என்பது எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? கஞ்சாவை கொண்டு வந்து விற்பனை செய்கிற போது இந்த கஞ்சா மூலமாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை என தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கஞ்சாவையும் போதைப் பொருளையும் கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டுமே இதனை கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள் பொதுமக்கள். எனவே இந்த கஞ்சா எதற்காக வருகிறது, யாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது, எங்கிருந்து யார் அனுப்பியது போன்ற முழு விவரங்களை கண்டறிந்து மூலமாக செயல்படக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய சென்னை வாசிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே அந்தமானில் மிகப்பெரிய அளவில் இந்த கஞ்சா போதைப் பொருள் பிடிபட்டது. அது ஏறக்குறைய 5 டன் அளவிலே அந்த கஞ்சா இருந்தது. குறிப்பாக தற்போது இந்த மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியிருப்பது என்றால் இந்த 3 பேரையும் இவர்கள் முழுமையான ஆளா என்கிற இவர்கள் தான் இந்த கஞ்சாவை அனுப்பினார்களா என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதன் மூலமாக செயல்பட்டவர்கள் எல்லாம் பிடித்து விசாரணை செய்கிற போது முழு தகவல் தெரிய வரும் என்கிற ஒரு நிலையை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விஜயவாடா பகுதியில் இருந்து இந்த கஞ்சா கண்டெய்னர் வந்திருப்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். பல்வேறு வழியில் இந்த கஞ்சாவை கொண்டு வந்து பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள், காவல்துறையினர் எல்லாம் மிளகாய்ப்பொடி கண்ணில் தூவி விட்டு தமிழகத்துக்கு எப்படி வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.